அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என பிரார்த்தித்துக் கொண்டவளாக இந்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதை விட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாத அனைவரும் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து அத்தோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற தம்ஸ் அப் ஐயும் தட்டி விடுங்கள். இனி வாங்க வீடியோவுக்கு உள்ளே போலாம். இயல்பான திருத்த நுட்பம் NRT ஃப்ரீக்வன்ட் ரெவிஷன் டெக்னிக் நொமல் ரெவிஷன் டெக்னிக் NRT பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். NRT என்பது நாம் பொதுவாக மறுபரிசீலனைக்கு பயன்படுத்தும் நடைமுறையாகும். சுருக்கமாகச் சொன்னால் தவல் பாத்தியாவின் நார்மல் ரிவிஷன் டெக்னிக் என்னவென்றால், நாங்கள் படிக்கிறோம், காலம் செல்லச் செல்ல மறந்துவிடுகிறோம், அதனால் மீண்டும் மீண்டும் படிக்கிறோம். ஜாக் ஒரு மாணவர். அவர் ஜனவரி 30ஆம் தேதி வரலாற்று பாடத்தை படித்து தனது படிப்பில் திருப்தி அடைகிறார். 5 மணி நேரம் படித்த பிறகு அவரது நினைவாற்றல் அளவு 100 விழுக்காடு. பிப்ரவரி 28 அன்று ஒரு மாதத்திற்குப் பிறகு அவர் மீண்டும் அதே பகுதியை வரலாற்றுப் பாடத்தில் படித்தார். அவரால் 60 விழுக்காடு உண்மைகள் மட்டுமே நினைவில் இருந்தன. அதனால் அதை 100 விழுக்காடு வைத்துக்கொள்ள 2 மணி நேரம் படிக்க வேண்டியிருந்தது. மீண்டும் ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜாக் 40 விழுக்காடு மட்டுமே நினைவில் வைத்திருக்கும் அதே பகுதிகளை படிக்கிறார். எனவே அவர் தனது நினைவாற்றலை 100 விழுக்காடு செய்ய 3 மணி நேரம் படிக்க வேண்டியிருந்தது. மேலே உள்ள எடுத்துக்காட்டில் இருந்து NRT முறையில் நேரம் கடந்து செல்லும் போது ஒரு மாணவர் ஒரு பாடத்தின் நினைவக அளவை இழக்கிறார். அதனால் அவர் மீண்டும் மீண்டும் நினைவக அளவை மீண்டும் உருவாக்க அதிக நேரம் செலவிட வேண்டும். அடிக்கடி திருத்தும் நுட்பம் FRT ஃப்ரீக்வன்ட் ரெவிஷன் டெக்னிக் FRT இல் உள்ள ஒரே ரகசியம் கன்சிஸ்டன்சி என்ற ஒற்றை வார்த்தை. சுருக்கமாக 10 நாட்களுக்கு மேல் இடைவெளி இல்லாமல் அடிக்கடி படிக்குமாறு FRT வலியுறுத்துகிறது. நீங்கள் அடிக்கடி படிப்பதால் ஆற்றலையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துவீர்கள். இங்கும் மாணவர் ஜாக் ஒரு உதாரணம். ஜாக் அடிக்கடி திருத்தும் நுட்பத்தைப் பற்றி அறிந்தார் மற்றும் நிலைத்தன்மையின் கொள்கையைப் பின்பற்றுகிறார். அவர் ஜனவரி 10ஆம் தேதி வரலாறு படித்து 100 விழுக்காடு நினைவாற்றலை அடைந்தார். அவரது ஆய்வுத் திட்டத்தின்படி ஜனவரி 20ஆம் தேதி அவருக்கு வரலாற்றைப் படிக்கும் நேரம் இருந்தது. அவர் தனது நினைவக அளவை 90 விழுக்காடு என்று சோதித்தார். அதை 100 விழுக்காடு மீட்டெடுக்க அவர் 10 முதல் 20 வரை நிமிடங்கள் மட்டுமே செலவிடுகிறார். மீண்டும் ஜனவரி 30ஆம் தேதி வரலாற்றைப் படிக்க அவருக்கு நேரம் கிடைத்தது. அவருக்கு 95 விழுக்காடு நினைவாற்றல் இருந்தது. இப்போது அவர் தனது நினைவகத்தை 100 விழுக்காடு மீட்டெடுக்க 10 நிமிடங்களுக்கும் குறைவாகவே செலவிடுகிறார். நீங்கள் FRT பயிற்சி செய்ய தயாரா? உங்களுக்காக சில குறிப்புகள். நினைவக அளவை இழப்பதைத் தடுக்க உங்கள் திருத்த இடைவெளி 7 முதல் 10 வரை நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆய்வுத் திட்டத்தைப் போலவே ஒரு திருத்தத் திட்டத்தையும் வைத்திருங்கள். உங்கள் ஆய்வுத் திட்டத்துடன் உங்கள் திருத்தத் திட்டம் இணையாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும். நீங்கள் வரலாற்றைப் படிக்க உட்கார்ந்தால் முந்தைய பாடங்களை திருத்துவதை மறந்துவிடக்கூடாது. குறிப்பிட்ட பாடத்திற்கு 1 மணிநேரம் செலவழித்தால் மறுபரிசீலனைக்கு 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஒதுக்கவும். நேயர்களே, இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமும் இருந்தும் விடை பெறுகிறேன். நன்றி.